வெறுமனே அது ஒரு சினிமா கம்பெனி அல்ல, சாதனைகளின் சிகரம். எல்லாவற்றையும் விட தமிழ்நாட்டிற்கே, குறிப்பாக சேலத்தின் மிக பெரும் அடையாளம். நாடு சுதந்திரம் அடைவதற்கு 12 ஆண்டுகளுக்கு முன்பே நிறுவப்பட்டது தான் மாடர்ன் தியேட்டர்ஸ். நிறுவனரான டிஆர் சுந்தரம் வெளிநாட்டில் படித்தவர் என்பதால் அங்கிருந்தே திரைப்பட நிபுணர்களையும் தொழில்நுட்பங்களையும் கொண்டு வந்து தமிழ்நாட்டில் சினிமா வளர்ச்சிக்கு மிகப்பெரிய அடித்தளம் இட்டவர். 1940 லேயே பேசும் படத்தை முதலில் உத்தமபுத்திரன் என பி. சின்னப்பாவை வைத்து இரட்டை வேடம் படத்தை தயாரித்து வெளியிட்டு வியக்க வைத்தது மாடர்ன் தியேட்டர்ஸ். மலைப்பிரதேசமான ஏற்காட்டில் இயற்கை வளம் எப்படி எல்லாம் இருக்கும் என்பதை தன் ஒவ்வொரு படங்களிலும் தவறாமல் சினிமா மூலம் வெளியுலகிற்கு காட்டியது மாடர்ன் தியேட்டர்ஸ். தமிழ் சினிமா உலகில் சூப்பர் ஸ்டார்களாக திகழ்ந்த பி. சின்னப்பா, எம்ஜிஆர், கனவுக்கண்ணி, டி.ஆர். ராஜகுமாரி, வி.என். ஜானகி, கலைஞர், சிவாஜி, கவியரசர் கண்ணதாசன் என மிகப்பெரிய பிரபலங்களுக்கு ஏணியாக அமைந்ததுதான் மாடர்ன் தியேட்டர்ஸ். சேலம் ஏற்காடு சாலையில் அமைந்துள்ள மாடர்ன் தியேட்டர்ஸ் நுழைவு வாயிலில் காலடி படாத திரை உலக நட்சத்திரங்களே அந்நாளில் கிடையாது. 100க்கும் மேற்பட்ட படங்களை தயாரித்த மாடர்ன் தியேட்டர்ஸ் என்பது டி.ஆர். சுந்தரத்தின் அழிக்க முடியாத சாதனை சகாப்தம். சேலம் மக்கள்